நம்பர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.2 அதில் ஃபோர்த் சம் சப்ராக்ட் அதில் ஒரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னா -8/44 from -17/11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் -8/44 from -17/11 ஃப்ரம்னு வந்துட்டாலே என்ன பண்ணணும், ஃப்ரம்முக்கு அப்புறம் உள்ள நம்பரை ஃபஸ்ட்டாக போடணும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், -17/11 மைனஸ் என்ன வந்துடும், -8/44. இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே டினாமினேட்டர் சேம் பண்ணணுமா, சேம் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு சேஞ்ச் பண்ணணுமா, தேவையில்லை. இப்போ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணணும். எல்சிஎம் எடுத்து போடுறனாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே இப்போ வந்து 11 இருக்குது, இங்கே 44 இருக்குது. 11 டேபிளில் 44 வரும்ல, 44 வரும்ல. இப்போ 11 4 தான் 44. அப்போ கீழேயும் மேலேயும் 4ஆல் நீங்கள் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் என்னென்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 44 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். எல்சிஎம் என்னப்போ, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 44. இப்போது -17/11 தான் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ கீழே மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 11 4s are 44 வந்துடுச்சா. இப்போ 17 4s are என்னென்னு பார்க்கலாம். 17 4s are 7 7 7 2 14 7 3 21 7 4 28 8 இங்கே 2 4 1 4 6. அப்போ இங்கே என்ன இருந்துச்சு, -68/44. நம்மளுக்கு இங்கே சம்மில் என்ன வரும், -68/44. இப்போ நம்ம இங்கே வந்து இங்கே -8/44ன்னு இருக்கே. இப்போ எது பண்ணணுன்னா எது பண்ண தேவையில்லை, இல்லை உங்களுக்கு குழப்பம்னா 1 1 பண்ணிக்கோங்க. இங்கே என்ன ஆயிரும், அதே -8/44 ஆயிரும். இப்போ -68/44 மைனஸ் இன்னொரு மைனஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். இப்போ ப்ராக்கெட்டில் எழுதிடலாமா. அப்போ இங்கே என்ன ஆயிரும், ப்ராக்கெட்டில் எழுதணும்னா -8/44 அப்படின்னு வந்துடுமா. இப்போ இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே வரும்போது என்ன ஆயிரும், இங்கே மைனஸ் இருக்குது, இதை நான் வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே கொண்டுட்டு வரேன். இப்போ என்ன ஆயிரும், மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ராக்கெட்டில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ். இப்போ -68/44 ப்ளஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் 8/44 இப்படி எழுதிக்கலாம். இல்லை நான் தப்பாக போட்டுறேன், 44 ஆட் பண்ணிடுவேன் அப்படின்னா -68/8/44 டினாமினேட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 68 + 8 அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 68ல் 8 போச்சுன்னா என்ன, 60. அது பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிள்னா இப்போ -60/44. இப்போ -60/44 இருந்துச்சு, அதோட அவ்வளோதானா, ஆனால் இதோட அவ்வளோன்னு கிடையாது. இது நம்மளால் இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டுட்டு வர முடியுமா, கொண்டுட்டு வர முடிஞ்சால் அதையும் கொண்டுட்டு வரணும். இப்போது இது வந்து 4 டேபிள் வருமா, 4 1s are 4 4 1s are 4 4 1s are 4 ரிமைனிங் 4 கற்று 2 4 5s are 20 = -15/11. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் நம்மளுக்கு வந்து ஃப்ரம் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ நம்ம டேரெக்டாக பண்ணி போட்டோம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரம்முக்கு பின்னாடி உள்ள நம்பரை ஃபர்ஸ்ட்டாக போட்டுட்டு டினாமினேட்டர் சேம் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுக்கலாம், இல்லைனா அதோட மல்டிபிள்ஸாக இருந்தால் அதோட மல்டிபிள்ஸ் என்ன எல்சிஎம்னு போட்டு பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே போகும்போது ப்ளஸ் ஆயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஏன்னா அந்த ப்ராக்கெட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போது ப்ளஸ்ஸுன்னு இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ்ஸு. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் போட்டுறோம். இப்போ இது சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ஆக்க முடியுமான்னு பார்க்குறோம், அதை ஆக்கிடும். இப்போ 15 11 சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அவ்வளோதான்.
ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.